அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பலம் இழக்கும் புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே வித்யா காரகரான புதன் இயற்கையிலே சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை வழங்கினாலும் கூட இயற்கை சுபகிரகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் இழக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகுங்க. ஏனென்றால் பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாருங்க. பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் விளக்குவார். 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தை இழப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அக்டோபர் 6ஆம் தேதி முதல் சுபத்துவ பாதையில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே புத சுக்கிர யோகம் நிறைந்த இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு அத்தனை வகையான நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே தடை சிக்கல் இன்றி மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில், உத்தியோகம், குடும்பம் என பல்வேறு வகையான விஷயங்கள்ல சந்தித்து வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள், சிரமங்கள், தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருவது கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சுக்கிரனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடம் மிகவும் வலுவுள்ள இடமாக மாற்றப்படுகிறது. எனவே பல வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள் போன்றவை தவிடுபடி ஆக்கக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவுல தள்ளி சென்ற வாய்ப்புகள் தற்போது உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்குங்க. அதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அவை வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் லாபத்தையும் நல்ல நிரந்தர வருமானத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு. தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய போட்டிகள், நெருக்கடிகள் பெரிய அளவுல இந்த தருணத்தில் குறையுங்க. மற்றவர்களை எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள்ல கூட நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் நண்பர்கள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல பல அதிரடியான மாற்றங்கள் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வரும். உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் உங்களை எளிதில் வந்தடையக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உருவாகிறது. அது மட்டுமல்லாது
தொழில்துறையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுப விரய செலவுகளும் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அங்கு சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இனிமையாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையில் அஷ்டம சனியாலும் கண்டச்சனியாலும் கடந்த சில ஆண்டுகளாக சந்தித்து வந்த பாதிப்புகள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான முதன்மையான யோகமும் வித்யா கரகரான புதன் மற்றும் சுக்கிரன் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் நிறைவான நன்மை உண்டு. திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயம் விலகுகிறது. எதிர்பார்த்தபடி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும், பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. பெரிய அளவுல நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருகிறதுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கடன் சார்ந்த தொல்லைகள்ல மிக அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் இணக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை ஒவ்வொன்றாக மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் பிரம்மாண்ட வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் புதனுடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மாணவ மாணவியரின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுடைய கல்வியில் வியக்கத்தக்க வகையிலான முன்னேற்றமும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய பெயரிலேயே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. பல்வேறு வகையில் கடகராசிக்கார பெண்மணிகள் சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகும். மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் பலம் இழப்பது பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் முதன்மையாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான தடைகள் நிச்சயம் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்ப செய்தியும் அதிரடியான மாற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும்.